வேற ஒரு லைன் 2 நாளில் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரிசார்ட்டுக்கு வந்து மறுபடியும் உதவியாளர்களோடு டிஸ்கஸ் பண்ணி வேற ஒரு லைன் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த உதவியாளர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பராக இருக்கும், தலைவருக்கு இந்த லைன் நல்லாயிருக்கும், பிரமாதமாக இருக்கும், இது சொல்லுங்க அப்படின்னோன்னா அதை போய் சொல்கிறார். அங்கேயும் ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, சுந்தர் சிட்ட, சுந்தர் இன்னும் இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சுந்தர் சிக்கு வந்து மறுபடியும் புரிஞ்சிருச்சு என்னென்னா, இந்த கதையும் வந்து அவருக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னும் போது, சரி சார் பண்ணிட்டு வரேன் சார் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டாரு. இப்போ கமலஹாசன் ப்ரொடக்ஷன் வேறு, இது ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம் வேறு. ஸோ இதுக்கான இயக்கிறதுக்கான வாய்ப்பு எத்தனையோ இயக்குநர்கள் இருந்தும் சுந்தர் சிக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பாங்க சுந்தர் சிக்கு அவங்க. அதனால் ஓகே சார் பண்ணுறேன் சார். மறுபடியும் வந்து 2 நாளில் வேற ஒரு லைன் வந்து ரெடி பண்ணிவிட்டு ரஜினிகிட்ட போய் சொல்கிறார். அப்போ ரஜினி சொன்ன விஷயந்தான் சுந்தர் சிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சுந்தர் சிட்ட ரஜினி சொல்லியிருக்காரு, இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெண்டில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ சுந்தர் சி வந்து எப்படின்னா, அப்போ நான் ட்ரெண்டில் வந்து கதை சொல்லலையா, அப்போ நான் ட்ரெண்டில் உள்ள இயக்குனர் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சுந்தர் சிக்கு. அது மன வருத்தங்கள், அது வரதான் செய்யும். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 35 படங்களுக்கு மேலே பல வெற்றி படங்களை கொடுத்து இன்றைக்கும் வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கமல் ரஜினி 2 பேருமே மூக்குத்தி அம்மன் படம் இருக்கு இல்லையா, அந்த நயன்தாரா நடிக்கிறாங்கல்ல, அந்த மூக்குத்தி அம்மன் 2 படத்தை வந்து பார்த்துருக்காங்க. எடுத்த வரைக்கும் பார்த்து திருப்திப்பட்டு தான் ஓகே சொல்லியிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த லைனே ஓகே ஆகலை, ரஜினிக்கு பிடிக்கல அப்படின்னும் போது 3 லைன், ஒரு டேரக்டரு, பெரிய டேரக்டர் 3 லைன் சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன தான் செய்வார்? அவர் வேறு வழி இல்லாமல் என்னென்னா, ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரிசார்ட்டுக்கு வந்து உதவியாளர்களோட, நண்பர்களோட, மனைவி குஷ்புவோட எல்லாரோடையும் வந்து எப்படி சொன்னால் டிஸ்கஸ் பண்ணி இந்த லைன் வந்து பிடிக்கலைங்கிறாரு. அந்த 3 லைன் சொல்லிட்டேன், என்ன செய்கிறது அப்படின்னும் போது